ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அவங்க வீட்டில் இருக்கும்போது வேற மனைவியுடைய உணவு அவங்க வீட்டுக்கு வருது, ரசூலா வீட்டுக்கு. அப்ப அதை பார்க்கும்போது இவங்களுக்கு பயங்கரமான கோபம். நம்ம வீட்டில் இருக்கும்போது வேற மனைவியோடைய சாப்பாடு இங்க எதுக்கு வருது, நம்ம சமைச்சு கொடுக்க மாட்டோமா அப்படின்னு என்ன செய்யறாங்கன்னா, அந்த சாப்பாட்டை பாத்திரத்தை வாங்கி உடச்சு போட்டுறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பார்த்து உடச்சு போட்டுறாங்க. அப்ப ரசூலா என்ன செய்யலைன்னா, கோவப்படலை, கத்தலை, சண்டை பிடிக்கல. அவங்களுடைய கோபத்தின் நியாயத்தை புரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுடைய உண்மைத்தன்மை, அவங்களுடைய நியாயம் அதை புரிஞ்சுக்கிட்டு உடனே என்ன செய்யறாங்கன்னா, உங்களுடைய அன்னைக்கு கோபம் வந்து விட்டது, நீங்க இந்த பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு இதுக்கு பதிலாக வேற பாத்திரத்தை எடுத்து அவங்க வீட்டுக்கு கொடுத்து விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ரசூலா நினைச்சிருந்தா என்ன செஞ்சிருக்கலாம், என்னதான் இருந்தாலும் நீ பாத்திரத்தை உடைச்சிருக்க கூடாது, தப்பு, அதுக்காண்டி இப்படியா அப்படின்னு சண்டை போட்டுக்கலாம். ரசூலா அப்படி சண்டை போடல. அவங்க பக்கம் ஒரு நியாயம் இருக்குல்ல, அவங்க செஞ்சதுல ஒரு நியாயம் இருக்கு, அவங்களுடைய அணுகுமுறை தப்பு, இது இயல்புதான், இது பெருசுப்படுத்த வேண்டாம், நம்ம அமைதியா போயிடுவோம், விட்டு கொடுத்து போயிடுவோம். இல்லைண்டா என்ன ஆகும் சொல்லுங்க, சண்டை ஏற்பட்டு நீங்க எனக்கு வேண்டவே வேண்டாம் இப்படித்தான் ஆகும். இது இயல்பா நடக்கிறது. அந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. சின்ன விஷயத்தினால் சண்டை வந்தது. அப்ப சின்ன சின்ன விஷயத்துல என்ன செய்யணும்னா இது மாதிரியான சண்டைகள் நடக்கும். ஆனா இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நம்மள்கிட்ட அப்படி இருக்கக்கூடாது. ரசூலா அதனாலதான் நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லும் போது எப்படி சொல்றாங்கன்னா, நீங்க உங்க மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள், உரிமைகள் என்று சிலது இருக்கு. அதுல ஒண்ணு என்னன்னா, நீங்க அவங்கள தீய வார்த்தைகளை சொல்லி திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது. அதே போல பொது சபையில் அவங்கள நீங்க வெறுக்கக்கூடாது. 4 பேர் இருக்காங்களா, குடும்பத்தார்கள் தான், நம்ம குடும்பத்தார்கள் தான் இருக்கட்டும், அப்படி இருந்தாலும் கூட பொது சபையில் நீங்கள் அவங்கள வெறுக்கக்கூடாது, அவங்களுடைய குறையை சொல்லக்கூடாது, அவங்களை நீங்க அடிக்கக்கூடாது, ஏதா இருந்தாலும் உங்களுக்குள்ள வச்சுக்கிறீங்க. இது ரசூலா சொல்றாங்க. ஏன்னா பொதுவாகவே எல்லாருக்கும் என்ன செய்யும், எல்லாரும் முன்னிலையிலும் ஒரு விஷயத்தை சொல்லும் போது மன கஷ்டப்படும். இப்ப அவங்க நம்மளே சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்ன செய்வோம், நாம அவங்கள சொல்றது பெருசுப்படுத்த மாட்டோம். அவங்க நம்மளே சொல்லிட்டாங்கன்னா எப்படி இருக்கும், ஒரு ஆம்பளைய நீ இப்படி சொல்லிட்ட, ஒரு கணவனை இப்படி எல்லாருக்கு முன்னாடி பேசிட்டேன்னு எல்லாரும் கொந்தளிப்போம். அப்ப இதே போன்றதுன்னு ஒரு மனைவிக்கும் இருக்கும். அப்ப அவங்கள 4 பேருக்கு முன்னாடி திட்டலாமா, 4 பேருக்கு முன்னாடி அடிக்கலாமா? அப்ப அந்த விஷயத்த ரசூலா சொல்றாங்க, நீங்க அவங்க தப்பே செய்யட்டும், அவங்க உங்களுக்கு பிடிக்காத வெறுக்கக்கூடிய காரியத்தை செய்யட்டும், அதை உங்களோடு நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், 4 பேருக்கு மத்தியில கொண்டு போவாதீங்க. அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு என்ன செய்றாங்க, சொல்லி தராங்க. அப்ப இது போன்று நாம திருமண விஷயங்கள்ல ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு காரியங்களையும் எடுத்து பார்க்கும்போது நம்ம அழகா அதை கொண்டு போகலாம். ஏன்னா திருமணம் அந்த உறவுங்கிறது உண்மையிலேயே அவங்க நம்ம மேல அன்பு வச்சுட்டாங்கன்னா அது மாதிரியான அன்பு காட்டவே முடியாது. நமக்கு யோசிச்சு பார்ப்போம், என்னடா இவ்வளவு நம்மளை நேசிக்கிறாங்க, அதே போல ஒரு வெறுப்பு வந்துருச்சுன்னா அது மாதிரியான ஒரு வெறுப்பு காட்டவே முடியாது. ரெண்டுமே இருக்கும். இப்ப நாம தான் அதுல என்ன செய்யணும், இதுவா தேர்ந்தெடுக்கிற பாதை நம்ம கையில இருக்கு. நாம அழகான முறையில் அதை கொண்டு போனோம்னா கண்டிப்பா அல்லாஹ் அதுல அருள் செய்வான். அப்ப நாம முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும், இந்த திருமண வாழ்க்கையில ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழக்கூடியது. பெரும்பாலும் விட்டு கொடுக்கறது தான் திருமண வாழ்க்கையில, விட்டு கொடுக்கறத தாண்டி வேற எதுவுமே இல்லை. கௌரவம் பார்க்க முடியாது, மற்றவங்கள்ட்ட பார்க்கலாம், மனைவிட்ட என்ன கௌரவம் இருக்கு, மனைவிட்ட கௌரவங்கிறது இல்லை. அதனாலதான் அல்லாஹ் எப்படி சொல்றான்னா, அவங்கள நமக்கு அறிமுகப்படுத்தும் போது நீங்க அவங்களுக்கு ஆடை, அவங்க உங்களுக்கு ஆடை, லிபாசுன்னு அல்லாஹ் சொல்றான். ஆடைனா என்னது, நம்ம உடலோடு நம்ம ஒட்டி கொண்டு இருக்கிறது, நம்முடைய மானத்தை மறைக்கக்கூடியது, நம்மை கௌரவமாக காட்டக்கூடியது, நமக்கு ஒரு அந்தஸ்தை, ஒரு பரிபூரணத்தை, நம்ம ஒரு அழகான ஒரு மனிதராக காட்சிப்படுத்துறது யாரு, மனைவி. மனைவிக்கு யாரு, கணவன். அப்ப அப்படிப்பட்ட உறவாக அது சொல்லப்பட்டிருக்கும் போது அப்ப நாம ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்ளாம இருந்தா எப்படி? சில பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும், சின்ன சின்ன சண்டைகள். நீங்க பெரும்பாலும் பெரிய சண்டைக்கு காரணமா பார்க்கும்போது சின்ன சண்டை தான் இருக்கும். அது அப்பவுமே நாம அழகான முறையில ஹேண்டில் பண்ணணும். இப்ப உதாரணத்துக்கு நம்ம சொல்றதா இருந்தா, இல்லைங்க எனக்கு கோபம் வந்துருச்சு, எனக்கு சில பேர் இதையே பெருமையா சொல்லுவாங்க, நானும் கோவப்பட்டேன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இத 2 வகையில நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு நம்ம ஒரு வாகனம் ஓட்டிட்டு போறோம், ஒரு பைக் ஓட்டிட்டு இருக்கிறோம், திடீர்னு என்ன செய்யறாங்கன்னா போலீஸ்காரன் சாவியை ஆஃப் பண்ணிட்டு எடுத்துட்டு போயிட்டான். இப்ப இது ஒரு நிகழ்வு வச்சுக்கிறங்க. இது இல்லாம திடீர்னு ஒரு திருட்டு பை என்ன செய்யறான்னா பைக் ஆஃப் பண்ணிட்டு சாவி எடுத்துட்டு போயிட்டான். இப்படி 2 நிகழ்வு. இப்ப இந்த 2 பேர்ட்டையும் நம்ம நடக்கும் முறை எப்படி இருக்கும், போலீஸ் எப்படி பேசுவோம், அந்த திருட்டு பையில எங்கடா பைக் சாவி எடுத்துட்டு போறேன்னு கத்தி அவனோட சண்டை போட்டு போராட்டம் பண்ணுவோமா?
சார் சார் ஏன் சார் என்ன சார் அப்படின்னு கேட்போம். அதே திருடன் எடுக்கும்போது அது திருட்டு நாயே அப்படின்னு சொல்லி அவனை அடிச்சு சண்டை போட்டு உருண்டு, ரெண்டு பேருமே செஞ்ச செயல் ஒண்ணுதான், ரெண்டு பேருமே ஒரே செயல் செய்யறாங்க. ஆனா நாம வெளிப்படுத்துற குணம் என்பது வேறு வகையில இருக்கு. இல்ல எனக்கு கோபம் வந்துருச்சுன்னா அப்ப இவர்கிட்டையும் கோபத்தை காட்டணுமே. ஆனா ஒரு ஆள் செய்யும்போது ஒரு விதமா நடக்கிறோம், இன்னொரு ஆள் செய்யும்போது வேறு விதமா நடக்கிறோம். ஏன்னா அது செய்யறவர் யாருன்னு பாக்குறோம். இதை செஞ்சது யாரு, இவரு எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்டவர். அப்ப அது மாதிரிதான் நம்ம மனைவியே நம்மளை கஷ்டப்படுத்தினாலும் அல்லது நம்ம கணவனே நம்மளை கஷ்டப்படுத்தினாலும் அதை செய்தவர் யார்? நம்முடைய கணவன் தானே. நாம விருப்பப்பட்டு நம்முடைய ஆசைகளை பகிர்ந்து நம்ம நேசமாக கொண்ட ஒருவர் தானே என்ற அந்த அன்பு இருக்கும்போது அவங்களுடைய பிரச்சனைகள் நமக்கு பெரிய பிரச்சனையா தெரியாது. அங்க தான் நம்ம தப்பு பண்றோம், அதுலதான் நம்ம தப்பு பண்றது. இது செய்யறது யாரு, என்னதான் இருந்தாலும் என்னுடைய கணவன் தானே, என்னதான் செய்யறது என்னுடைய மனைவி தானே அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் நம்மளுக்கு இல்லாதனாலதான் யாரோ மூன்றாவது மனுஷன் பேசுன மாதிரியா, யாரோ நாலாவது ஆள் பேசுன மாதிரி நம்ம என்ன செய்யறோம், அவங்கள்ட்ட கடுகடுப்ப கோபத்தை வெளிப்படுத்துறோம். ஆனா அதுக்கப்புறம் என்ன செய்யும் தெரியுமா, வருத்தப்பட்டு இப்ப நடந்துட்டோமே அப்படின்னு அவங்கள்ட்ட போய் நிற்போம். அதுதான் ரசூலா நமக்கு ஒரு எச்சரிக்கையா சொல்றாங்க, நீங்க உங்க மனைவியை கொடூரமாக அடிக்க வேண்டாம், ரொம்ப மோசமான நிலையில போட்டு அடிச்சிடாதீங்க, அப்படிலாம் நீங்க செய்யாதீங்க. ஏன்னா அப்படி செஞ்சுட்டு அந்த இரவு நீங்க அவங்களோட தான் கழிக்க வேண்டியிருக்கு. மனைவியை திட்டிட்டோம் அடிச்சிட்டோம், திருப்பி எங்க போக முடியும், திருப்பி அங்கதானே போகணும். அப்ப அப்படி இருக்கும்போது நீங்க இப்படி நடக்கிறது உங்களுக்கு தகாது. அழகான முறையில சொல்றாங்க பாருங்க. நீங்க உங்க மனைவியை ரொம்ப ஒரு கஷ்டமான நிலையில போட்டு அடி அடின்னு அடிச்சு அல்லது திட்டி மனசை நோவினை செஞ்சுட்டு திருப்பி நீங்க அங்க போய் நிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். அதனால கவனமா இருந்துக்கிறீங்கன்னு சொல்றாங்க. பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருங்கள். இதை ரசூலுல்லாஹ் பல நேரங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. பெண்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்கள். அதே போல பெண்களைத்தான் எனக்கு பிறகு உங்களுக்கு சோதனையாக ஆக்கி கொண்டு போயிருக்கிறேன் என்று சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் நாம புரிஞ்சு கொண்டு கணவன் மனைவி உறவு என்பது அது ஒரு நல்ல உறவு, நல்ல நட்பு கொள்ள வேண்டிய, அன்பு செலுத்த வேண்டிய அது மாதிரியான ஒரு உறவுங்கிறது உலகத்துல வேற எதுவும், தாய் தந்தை நேசம் பாசம்ங்கிற அது வேற, இது வேற. அப்ப இந்த மாதிரியான ஒரு உறவு நமக்கு மார்க்கம் அழகான ஒரு உறவாக சொல்லி காட்டுகிறது. அப்ப அதை நாம் புரிந்து கொண்டு வாழ வேண்டும்.